இந்தியாவில் பிறந்த யாரா இருந்தாலும் வாழ்க்கையில ஒரு தடவையாவது திருப்பதி கோயிலுக்கு போயிருப்பாங்க. பாஸ் ஆகிறது, வீடு கட்டுறது, வேலை கிடைக்கிறதுன்னு எல்லாத்துக்கும் திருப்பதியில மொட்டை அடிக்கிறதா தான் வேண்டிப்பாங்க. அந்த திருப்பதியை பத்தி வெளியே வராத பல ரகசியங்களை தான் இன்னைக்கு நாம வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சிவப்பு கலர் பட்டனையும் அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. திருப்பதி கோவில்ல பெருமாளுக்கு முன்னாடி இருக்கிற விளக்கு அணைஞ்சதா யாருமே பார்த்ததில்லையா. 1000 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே அது அணையக்கூடாதுன்னு விளக்குல தினமும் எண்ணெய் ஊத்தி எரிய வச்சுக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் திருப்பதி கோவில ஒரு வாரம் கூட மூடினது கிடையாது. எப்பயுமே திறந்துதான் இருக்கும். ஆனா 18வது நூற்றாண்டுல அந்த இடத்தை ஆண்ட மன்னர் 12 பேரு துரோகம் செய்ததா தண்டனை கொடுத்து அந்த கோவிலை சுத்தி இருக்க சுவர்கள்ல தொங்க விட்டுருக்காரு. அதனால 12 வருஷம் யாரும் உள்ள போறதுக்கே பயந்தாங்கன்னு வரலாறு இருக்கு. உண்மையாவே அந்த பெருமாள் சிலை வலது பக்கமா தான் இருக்கு. நம்ம அவசரத்துல பார்க்கும்போது நடுவுல இருக்க மாதிரி தெரியுது. பெருமாள் சிலை கிட்ட பூஜை பண்றவங்களை தவிர வேற யாரும் அனுமதிக்கப்படுறதே இல்லை. அந்த சிலைக்கு பின்னாடி 6 அடிக்கு உண்மையான கூந்தல் இருக்கிறதாவும் அது நாளுக்கு நாள் வளர்றதாவும் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளிவந்திருக்கு. உலகத்திலேயே இருக்கிற பணக்கார இந்து கோவில்னா அது திருப்பதி கோயில் தான். ஏன்னா ஒரு நாளுல பக்தர்கள் கிட்ட இருந்து வர காணிக்கை மட்டுமே 10 கோடி கிட்ட இருக்கும். உலக பிரபலமா இருக்கிற திருப்பதி லட்டு காப்பிரைட் போடப்பட்டது. அதாவது இந்த லட்டை நீங்க திருப்பதிக்கு வெளியே யாரு எப்போ வித்தாலும் அவங்க மேல கேஸ் போட்டு அபராதம் போடக்கூடிய அளவு பாதுகாப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திருப்பதிக்கு வர பூஜை சாமான்கள், அதாவது நெய், பால், பூ மற்றும் எல்லா பூஜை பொருட்களும் ஒரு ரகசிய கிராமத்துல இருந்து தான் வருது. இந்த கிராமம் கோவில்ல இருந்து 22 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு. இந்த கிராமத்துல வெளி ஆட்கள் யாரையுமே அனுமதிக்கிறதே இல்லைன்னு சொல்றாங்க. திருப்பதியில மொட்டை அடிச்சவங்களை தேட முடியுமான்னு கிண்டல் பண்ணுவாங்க. ஏன்னா திருப்பதி ஃபுல்லாவே மொட்டை அடிச்சவங்க தான் இருப்பாங்க. ஒரு வருஷத்துல இந்த முடிய வித்து வர லாபம் மட்டுமே 200 கோடி அப்படின்னு சொல்லப்படுது. உலகத்திலேயே மிகப்பெரிய நகைக்கடையா இருந்தாலும் திருப்பதிக்கு வர நகையோட அளவு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 350 கிலோ தங்கமும் 500 கிலோ வெள்ளியும் வருதான். விலை மதிக்க முடியாத நகைகள் அதுவும் சில சமயம் வரும்னு சொல்றாங்க. மண்ணுல இருந்து 3000 அடி உயரத்துல இருக்கிற பெருமாள் சிலைக்கு உயிர் இருக்கிறதா நம்பப்படுது. ஏன்னா பால், தண்ணீர்னு எதுல அபிஷேகம் பண்ணாலும் 110 டிகிரி வெப்பம் இந்த சிலையில இருந்துகிட்டே தான் இருக்குமா. இது போக முடியும் வளர்றதுனால இந்த சிலைக்கு உயிர் கண்டிப்பா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க. வழக்கமா உயிர் இருக்கிற பொருட்களுக்கு தான் ஒரு வகையான வெப்பம் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு அறிவாளி பூனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.